இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம்ஸ் அண்ட் அப்பர் பேக் தாங்க. அதை நல்ல டோன்டாவும் அந்த சேம் டைம் உங்களுக்கு வந்து எந்த பெயினும் ஏக்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த எக்ஸசைசஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு நீங்க டம்பிள்ஸ் இருந்ததுன்னா டம்பிள்ஸ் ஓட பண்ணலாம். இன் கேஸ் டம்பிள்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கை இல்லைன்னா வீட்டுல வந்து ஏதாவது குட்டி பில்லோ இருக்குன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டம்பிள்ஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. சோ அதுக்கு நீங்க இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு கை கீழே ஒரு கை மேல போகணும், அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சோ இந்த மூவ்மெண்ட் நீங்க பண்ணும் போதே உங்களோட அப்பர் பேக் அண்ட் ஆர்ம்ஸ் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ ஒரு எக்ஸசைஸும் 15 இல்லைன்னா 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப ஃபார்வர்ட் பெண்ட் போய்க்கோங்க. சோ 2 டம்பிளும் எப்படி இருக்கணும், ஒரு கையா அப்படி மேல ரோ பண்ணுங்க. உங்க ஸ்பைன் வந்து கூன் போடாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப அகைன் ஃபார்வர்ட் பெண்ட் போயிட்டு 2 கையும் சேர்ந்து ரோ பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க, இங்க இருந்து இப்படி கொண்டு போகணும் டயகனலா. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சைட்ல வச்சுக்கோங்க, 2 காலும் ஷோல்டர் வித் அப்பார்ட் வச்சுட்டு மெதுவா உங்க ஷோல்டர்ஸ் லிஃப்ட் பண்ணும், கீழே கொண்டு வரணும். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப 2 காலும் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க, கீழே இந்த சைட் பிளேஸ் பண்ணிட்டு இந்த சைட் பிளேஸ் பண்ணும், திரும்பவும் இத இப்படி பிக் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்க வாரத்துல 2 வாட்டி பண்ணும்போது உங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அப்பர் பேக் வந்து நல்ல டோன்டாவும் ஸ்லிம்மாவும் தெரியும். ஸோ இதை ரெகுலரா நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.